அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே மாற்றி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி வக்ர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக முழுமையாக ஏழரை சனி துவங்காத இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் அபரிவிதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் வலம் வருகிறார். பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் யோகஸ்தானமாகிய 6இல் நுழைகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் அமர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மிக பெரிய அளவிலான திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தன வரவை உயர்த்தக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பூர்வீக ரீதியான சொத்துக்களின் பிரச்சனைகள் விலகும். புதிய வருமானத்திற்கான நிரந்தர வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் தகர்த்தெறிந்து தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி இந்த மாதத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய வெற்றி நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்து ஏழரை சனியை துவங்கியிருந்தாலும் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனி துவங்கவில்லை. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 3ஆம் தேதியிலிருந்து. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராகு மிக வலுவாக சனியுடனும் இணைந்து வலம் வருகிறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் உறுதியாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியுடன் முற்பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய கேது முழுவதுமாக
குறிப்பாக 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வருவதால் அனைத்து வகையான பணிகளிலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைய போகிறார். பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை போன்ற பணிகளில் நிறைவாகவே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தனலாபமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது மேசராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. சூரியன் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முற்பகுதியில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3இல் வலம் வருகிறார். பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறாருங்க. எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உறுதியாகவே நிச்சயம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் வலம் பெற போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சமும் பெற போகிறாருங்க. எனவே வித்யா கரகரான புதனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் திட்டமிட்ட பணிகளில் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக வருவாய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும்.